ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு பேசும்படி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்துக்காய் நான் ஆண்டவர் சோத்தரிக்கிறேன். ஆண்டவர் நாமத்தை மைமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல பாக்கியத்திற்காய் இந்த நேரத்தை உங்களோடு பிரயோஜனப்படுத்தும்படி நேரத்திலும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 5வது வார்த்தையின் மூலமாக உங்களோடு இடைப்பட கர்த்தர் தந்திருக்கிற பெரிய சுத்தருக்காய் நான் ஆண்டவர் நாமத்தை மைமைப்படுத்துகிறேன். வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் அதோடைய 19வது அதிகாரம் அதோடைய 28வது வசனம் நாளில் உங்களுக்கு கூட பேசும்படிக்கு நான் ஆவலாக உங்களோடு வந்திருக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கிய நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். அவன் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின்படி இங்கே குறிப்பிட்டிருக்கிற காரியம் அதிகமாய் ஆண்டவர் மரித்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிற கால நிர்ணயங்களை நம்ம பார்க்கும் பொழுது இங்கே இந்த வாக்கியத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்காய் பாடுபட்டு நமக்காய் மறிந்த இவ்வளமான ஆயத்தப்பட்டிருக்கிற நாட்களில் நம்ம ஆண்டவர் நாமத்தை மைமைப்படுத்தும்படி இதை நினைவு கூறும்படி பொருட்டு தம்முடைய பிள்ளைகள் மூலமாக எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை நம்ம இங்கே பார்க்கும் பொழுது இன்றைக்கி பிரதானமாய் பார்க்கிற காரியம் அவர் தாகமாக இருக்கிற என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் உண்டு ஆகிலும் இந்த நாளிலும் தாகமாக இருக்கிறேன், நான் ரொம்ப தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்தை இங்கே வேதவசனத்தின் மூலமாய் பார்க்கலாம். அதிகமாக நமக்கு தெரிந்தான வேத பகுதி அவர் தாகமாக இருக்கிறதை குறித்து அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆகிலும் அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து ஒரு சில வேத வாக்கியங்கள் அவர் சொல்லியிருக்கிற பிரகாரமாய் உங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது இதில் சொல்லப்பட்டிருக்கிற குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற இங்கே காரியங்கள் அவர் நமக்காய் பாடுபட்டு வேதனைப்பட்டு நமக்காய் எல்லாவற்றையும் அவருடைய சிலுவையிலே சுமந்து நம்முடைய காரியங்கள் நம்முடைய நடை உடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் தம்முடைய சுத்தத்தின்படி தம்முடைய தீர்மானத்தின்படி பிதா கொடுத்திருக்கிற அழைப்பின்படி அவர் அதை நிறைவேற்றும் வண்ணமாக அவர் காரியங்கள் மூலமாக நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து அவர் தம்முடைய குருசிலே சுமந்து தீர்க்கிற அந்த தருணத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம்தான் நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற காரியம். தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற காரியம் என்று பார்க்கும் பொழுது நம்ம உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது ஆகாரம் சாப்பிட்ட பிற்பாடு நம்ம எடுக்கக்கூடியதான் அந்த தாகம் என்று சொல்லப்படுகிற காரியம். ஒரு நீரை பருகிறது போல இருக்கிற காரியத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். அதுக்கு அதே ஒப்பதாக இருக்கிற தேவனுடைய சிலுவை உபதேசம் பாடு மரணங்களுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்ற ஒரு முடிவுக்குள்ள காரியமாக இருக்கிறதா அந்த தாகம் இங்கே சொல்லப்படுகிற காரியம். இங்கே அதிகமாக சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். 69வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் ஒரு காரியம் சொல்லுகிறது. வேத வாக்கியம் நிறைவேற்றும்படிக்கு இந்த காரியம் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி முதலாவது பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத வாக்கியம் அவர் தாக தீர்க்கிறதுனால நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வேதனை எல்லாவற்றையும் அவர் தீர்த்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிற அவர் தீர்க்கிறார் என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியம் நிறைவேறும் வண்ணமாக இங்கே யோவான் புஸ்தகத்தில் குறிப்பாக சொல்ல அவர் தாகம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து நம்முடைய பாடுகளை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்று சொல்ல, அதாவது அவர் தாகத்தை தீர்க்கப்பட்ட காரியமாய் பார்க்கிறோம். அதாவது வேத வாக்கியத்தின்படி பார்க்கும் பொழுது ஒரு ஃபுல்ஃபில்னஸ் ஒரு நிறைவாக்கப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நிறைவு செய்கிற ஆண்டவர் சும்மா ஒரு காரியத்தை தொடங்கி அவர் முடித்து போகிறது. நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு நாள் ஆண்டவர் நம்மளை அழைத்து நம்முடைய பாவங்கள் யாவையும் மன்னித்து நம்மளை சுமந்து தாய் மணி போல நம்மளை தாளாட்டி தேற்றி நம்மளை நடத்தின ஆண்டவர் அவர் சுமந்து பாதியில் விட்டுட்டு போகிறதில்ல. ஒரு முடிவை கட்டளையிடுகிற ஆண்டவர், ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுகிற ஆண்டவர். சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கிற அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் அது நிறைவேற்றும்படி யோவான் புஸ்தகத்தில் அவருடைய கால நிர்ணயங்களை அவர் நிறைவேற்றிட்டு போயிருக்கிறார். அதாவது தொடங்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை முடிவில் போகிறதல்ல. இந்த நாளில் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லப்படுகிற ஒரு காரியம், இந்த போராட்டத்தின் வாழ்க்கை, இந்த கஷ்டத்தின் வாழ்க்கை, உங்கள் பாடுகள் யாவை ஆண்டவர் சுமந்திருக்கிறார். ஆகிலும் இந்த வாழ்க்கை பாதியில் முடிகிறதில் ஒரு ஃபுல்ஃபில் ஒரு முடிவை காணக்கூடியதான ஒரு நிலையில் ஆண்டவருடைய திட்டங்களும் தீர்மானங்களும் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதிகமாய் இந்த சங்கீத புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது அவன் நிறைவேற்றுகிறான். அந்த வார்த்தையை நிறைவேற்ற ஒரு முடிவு காணும்படிக்கு அவன் நிறைவேற்றப்படுகிற ஒரு காரியம் அங்கே தாகமாக இருக்கிற என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அதிகமாக 2வது நான் சொல்ல விரும்புகிற காரியம் அந்த தாகம் என்று சொல்லப்படுகிற காரியம் நமக்கும்
ஆமென் நாம் படுகிற பாடுக்கும் ஆமென் ஒரு ஒப்பிட்டு பேசப்பட்டுகிற தாகமாய் இருக்கிற என்று சொல்லப்பட்ட காரியம் ஆமென் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 16 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் அது பெரிதாய் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆமென் ஆமென் நம்முடைய பாடுகள் நம்முடைய உபத்திரவம் எல்லாம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த தாகமாய் இருக்கிற என்று சொல்லப்படுகிற காரியம் ஆமென் நம்முடைய பாடுகளை அவர் உணர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வேதனைகளை அவர் சுமக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முடிவு காணும்படிக்கு அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமென் தாகமாய் இருக்கிறேன் உள்ள காரியத்தை அவர் நம்முடைய பாடுகளை சுமக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார், அவர் தெரிந்திருக்கிறார். நம்முடைய காரியம் இன்னதென்று சொல்லி, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னதென்று சொல்லி, நம்முடைய குடும்பத்தினுடைய காரியம் இன்னதென்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அவனமான காரியத்தை சுமக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த காரியம் 2 கொரிந்தியர் சொல்லப்பட்டது போல ஆமென் அது ஒரு முடிவுக்காய் நான் சுமக்கிறேன், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிற காரியம் இங்கே தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் 3வது பார்க்கிறோம் அவருடைய பாசத்தை இதில் வெளிப்படுத்து தாகமாய் இருக்கிற என்று காரியம் யோவான் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்லுகிற பிரகாரம் ஆமென் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறார். தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னால் அந்த தண்ணீர் மேலே பிரியப்படும் கப் ஆஃப் கிளாஸ் மேலே நம்ம பிரியப்படுகிற தாகமாக இருக்கிற சொல்லி பிரியப்படுகிறது போல ஆமென் நம்ம மேலே தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆமென் ஆண்டவர் சிலுவை அன்றையில் பாரத் நேரத்தில் ஆண்டவர் குறிப்பிட்டு சொன்ன காரியம் ஆமென் அந்த சிலுவை தாகம் என்று சொல்லப்படும் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு, அவர் நீடித்த காரணமாய் வைத்திருக்கிற அன்பு, நம்ம தனிமையில் இருந்தாலும் துக்கத்தை சுமக்கிறவர்களாக இருந்தாலும் பாரத்தை சுமக்கிறவர்களாக இருந்தாலும் அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு குறிப்பிட்ட காரியம் அங்கே தாகமாக இருக்கிற என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் தாகமாக இருக்கிற என்று சொல்லப்போ ஆமென் வேத வாக்கியங்களை பார்க்கும் பொழுது ஆமென் யோவான் புஸ்தகம் அதே 9வது அதிகாரம் 30வது வசனத்தில் 19வது அதிகாரம் 30வது வசனத்தில் ஒரு காரியம் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களுக்கு அவர் தாகமாக இருக்கிற சொன்னப்போ அவருக்கு காடியை கொடுத்து ஆமென் அதுக்கப்புறம் வாசிக்கும் பொழுது அவர் ஜீவனை ஆமென் ஒப்பு கொடுத்தார், ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவர் பட்ட கஷ்டத்திற்கு ஆமென் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். ஆமென் தாகத்திற்கு ஆமென் அது ஜனங்கள் காடியை கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்ட சங்கீத புஸ்தகத்தை நிறைவேற்றி ஆமென் அவர் காடியை ஏற்றுக்கொள்ள ஒரு கடைசியில் முடிவு வரைந்த ஒரு முடிவு கொண்டு வருவேன் என்று சொல்லப்பட்ட காரியத்திற்கு ஒரு முடிவை ஆண்டவர் சிலுவையில் கொண்டு வந்து தன்னுடைய ஜீவனை தன்னுடைய பிரயாணத்தை பிதா கொடுத்திருக்கிற அழைப்பை முடித்து போன ஆண்டவர் நமக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கி இருக்கிற ஆண்டவர் இதற்கு ஒரு முடிவை கண்டடையும்படிக்கு அவர் வைத்திருக்கிற நியமத்தின்படி அவர் முடிவை தருகிற ஆண்டவர். இன்னும் வெளிப்படுத்துவது சுவிசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் சொல்லுகிறது அவர் வரும் நாளில் நம்முடைய அமை துக்கம் எல்லாம் அமை சந்தோஷமாய் மாறும், நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைக்கிறார் என்கிற முடிவு அவர் சம்பூர்ணமாய் ஒன்றை சொல்லி போயிருக்கிறார். எப்படி சங்கீதத்தில் அவன் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட காரியத்தை அவர் யோவானில் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோமோ அதே போல அவர் நமக்கு வெளிப்படுத்துவது சுவிசேஷத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைப்பேன் என்று சொல்லி, நம்முடைய துக்கங்கள் யாவையும் அவர் துடைப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு தந்திருக்கிறார். இதை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் வேகமாய் வருகிறார். தாகமாய் இருக்கிற ஆண்டவர் தம்முடைய அழைப்பை நிறைவேற்றினது போல நம்முடைய இந்த தொடக்கப்பட்ட இந்த ஆவிக்குரிய பிரயாணத்துடைய காரியத்தை அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நிறைவேற்றி ஆமென் நம்ம ஒருவேளை இந்த ஓட்டப்பட்ட ஓட்டத்தில் ஒரு சோர்வடைந்து இந்த காடி தண்ணி கொடுக்கிறது போல ஆமென் இயேசுக்கு அநேகமாக துன்பம் செலுத்தி இல்லை ஜெபம் பண்ணாமல் ப்ரேயர் பண்ணாமல் ஆமென் வேத வாசிக்காமல் பாட்டல் பாடு அந்த ஜீவிதம் எல்லாம் ஒருவேளை போனாலும் உங்களை ஆண்டவர் அழைத்த ஆண்டவர் உங்களை கூட்டி சேர்க்க அவர் மீண்டும் வருக உங்கள் கண்களை துடைக்கும்படிக்கு அவர் உங்களை ராஜ்யத்தில் தம்மண்டையில் சேர்ப்பேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு அவர் மீண்டுமாய் வருகிற ஆண்டவர். ஆமென் அவர் வாக்கு மாறினார். அவர் மனிதன் அல்ல, அவர் வாக்கு மாற மனிதன் அல்ல, அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் ஆமென் 19வது அதிகாரம் அதோட 28வது வசனம் ஒரு பசி கூட நான் ஞாபகப்படுத்தி இதோ அதன் பின்பு ஆமென் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிற அந்த வார்த்தையை மறுபடியும் உங்களுக்கு சொல்லி தாகமாக இருக்கிற ஆண்டவர் அன்று மாத்திரமல்ல உங்களையும் நேசிக்கும்படி உங்களையும் கூட்டி சேர்க்கும்படி உங்களுடைய காரியங்கள் யாவையும் நிறைவேற்றி தரும்படி அவர் தாகமாய் வாஞ்சையாய் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் இருக்கிறார். அப்படி எல்லாரும் மலகால் படுகிறோமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த வார்த்தை தந்த ஆண்டவர் ஆமென் நாளிலே ஒரு பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் ஆமென் செய்யும்படிக்கு இன்று ஆமென் கேட்கிற ஆமென் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆமென் வாழ்க்கையில இருதயத்தில் தாகமாக இருக்கிற ஆண்டவர் உங்களோடு இடைப்படும்படிக்கு அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இருந்தார். தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தையை அவர் நிறைவேற்றின ஆண்டவர் அதே போல வெளிப்படுத்தல வரும் நாளை குறித்த ஆண்டவர் சொல்லி கண்ணீர் யாவையும் துடைப்பேன், உன் துக்கத்தை யாவையும் துடைப்பேன், நான் தாகமாக இருக்கார் தீர்த்து கொடுக்கும்படி நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த நாட்கள் வேகமாக அவர்கள் உலகத்தில் அதிகமான துன்பங்கள் வேதனை
வேதனை கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆகிலும் தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆமென் ஆமென் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் தம்முடைய சாயலை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமென் மெய்யான கட்டளை மெய்யான வழிகளையும் போதித்து தருகிற ஆண்டவர். அவர் நீதியும் நியாயத்தையும் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அன்று சமூகத்தில் நேரத்தில் நிற்கிற நீங்கள் அழைக்கிறவர் அச்சாகத்தோடு அழைக்கிறார். இயேசுவிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். உண்மையாய் கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நல்ல விசுவாசிக்கிற ஆண்டவர் ஆமென் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு ஆமென் என்னுடைய காரியத்தை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தை பார்த்துக்கொள்வார். அவர் யாவற்றையும் முடிக்கிற ஆண்டவர். வாக்கு மாறிடார் நேசர் என்று சொல்லுகிற காரியத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். அவர் நிறைவேற்றினது போல உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்படை செய்வார். ஆண்டவர் செழிப்படை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். ஆமென் ஆண்டவர் நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற ஆமென் உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.